ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்டிடியூட் டெஸ்ட்டு கொஷின்ஸ். ஸோ லாஸ்ட் வீடியோவில் நான் வந்து என்ன சொல்லியிருந்தேன்னா, கேம்பஸ் இன்டர்வியூ பற்றி சொல்லியிருந்தேன். அதுக்கு என்னென்னலாம் எப்படிலாம் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்ற சில டிப்ஸும் கொடுத்துருந்தேன். அந்த வீடியோவை நீங்கள் பார்க்காட்டி அதை நான் வந்து அதோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு இருக்கிற ஒரு ரவுண்டே என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்டிடியூட் டெஸ்ட் ரவுண்ட் தான். ஸோ அந்த ஆப்டிடியூட் டெஸ்ட்டில் ஃபஸ்ட்டு எந்தெந்த மாதிரியெல்லாம் கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து இந்த கொஷின், அதாவது இந்த டாப்பிக்கை தவிர வேறு எந்த டாப்பிக்கில் இருந்தும் கொஷின் வராது. ஓகேவா? ஸோ அது என்னென்ன கேட்டகரிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 16 கேட்டகரிஸ் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெயின்ஸ், ஆவரேஜ் அண்ட் பர்சன்டேஜ், height and distance, HCF and LCM, speed and time and distance, time and work and wages, permutations, profit and loss, simple interest and compound interest, probability, ages, ratio and proportion, pipes and citron, discount, boards and streams, volume and surface. ஸோ நம்மளுக்கு கேட்கக்கூடிய ஆப்டிடியூட் கொஷின்ஸ் எல்லாமே இதை பேஸ் பண்ணி தான் கேட்பாங்க. இதில் உள்ள கொஷின்ஸ் தான் வரும். ஸோ இந்த டாப்பிக்கை தவிர வேறு எந்த கொஷின்ஸுமே நம்மளுக்கு வந்து கேட்க மாட்டாங்க அப்படின்றத வந்து என்னோட சீனியர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நான் நிறைய பேர்கிட்ட கேட்டதுலேயுமே வந்து இதை தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து ட்ரெயின்ஸை பற்றி என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் கேட்குறாங்க அப்படின்றதான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதில் நான் மொத்தம் ஒரு 5 கொஷின்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எ ட்ரெயின் ரன்னிங் அட் அ ஸ்பீட் ஆஃப் 60 km/h crosses a pole in 9 seconds. What is the length of the train? ஸோ இந்த கொஷினை வந்து நம்ம ஃபஸ்ட்டு நல்லா புரிஞ்சுக்கணும். இது MCQ பெஸ்டு கொஷின்ஸ் தான். அதுக்கு ஆப்ஷன்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் ஏ 120 மீட்டர், ஆப்ஷன் பி 180 மீட்டர், ஆப்ஷன் சி 324 மீட்டர் அண்ட் ஆப்ஷன் டி 150 மீட்டர். ஸோ இதை தான் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்குற ஆப்ஷன்ஸ். கொஷினை வந்து ஒரு தடவை நல்லா புரிஞ்சுக்கோங்க. புரியாட்டி ஒரு 2-3 டைம்ஸ் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரிஞ்சிடும். இப்போ நான் கொஷினை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு ட்ரெயின் வந்து 60 km/h ஸ்பீடில் வந்து போயிட்டுருக்கு. ஓகேவா? அது வந்து போலை வந்து எந்த செகண்டில் எந்த டைமிங்கில் க்ராஸ் பண்ணுதுன்னா 9 செகண்ட்ஸில் வந்து க்ராஸ் பண்ணியிருக்கான். ஓகேவா? அப்போது அந்த ட்ரெயினோட லென்த்து என்ன அப்படின்றதான் வந்து நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. இப்போ கொடுத்துருக்குற ஆப்ஷனில் உள்ளது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மீட்டரில் இருக்குது. ஆனால் நம்மளுக்கு கொடுத்துருக்குற கொஷினில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, km/h கொடுத்துருக்காங்க. அப்போது நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, km/h வந்து நம்ம மீட்டர்/செகண்டாக மாற்றணும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம எல்லாத்துலேயுமே சின்ன வயசுலேருந்தே நம்மளுக்கு சொல்லிட்டு வர்றது என்னென்னா, ரெண்டுமே சேமாக இருக்கா அப்படின்றத நம்ம பார்க்கணும். அப்போது km/h கொஷினில் இருக்குது, ஆன்சரில் மீட்டர்னு இருக்குது. அப்போ அதை நம்ம வந்து என்னவா சேஞ்ச் பண்ணிக்கணும்னா மீட்டர்/செகண்டாக சேஞ்ச் பண்ணிக்கணும். அதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா, a km/h is equal to a into 5/18 மீட்டர்/செகண்ட். ஓகேவா? ஏன்றது நீங்கள் என்னென்னு பார்த்தோம்னா, நம்மளுக்கு கொடுத்துருக்கிற ஸ்பீடு அதை வந்து 5/18 நம்ம மல்டிப்ளை பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து மீட்டர்/செகண்டாக கன்வெர்ட் ஆகிடும். ஓகேவா? இதுதான் வந்து நம்மளுக்கான ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலாவில் நம்ம வந்து நம்மளோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஏக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம்னா 60 சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுக்கு என்ன ஆன்சர் வரும்னு பார்த்தீங்கன்னா 300/18 வரும். ஸோ இந்த 300/18 என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா 6 டேபிளால் கேன்சல் பண்ணுறோம். 6 டேபிளால் கேன்சல் பண்ணோன்னா 50/3 மீட்டர்/செகண்ட் அப்படின்னு நம்மளுக்கு கிடச்சிரும். இது வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கிற ஸ்பீட். லென்த் ஆஃப் தி ட்ரெயின் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ லென்த் ஆஃப் தி ட்ரெயின் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீடையும் டைமையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோனாலே நம்மளுக்கு கிடச்சிரும். ஓகேவா? ஸ்பீடு என்னது இப்போ தானே கண்டுபிடிச்சோம். 50/3 இன்டூ டைம் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க 9 செகண்ட்ஸ். ஸோ 9 அப்படியே போட்டுக்கலாம். ஸோ இதை நம்மளுக்கு வந்து கேன்சல் பண்ணி நம்ம வேல்யூ வந்து மல்டிப்ளை பண்ணி போடும்போது நம்மளுக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 150 மீட்டர். ஸோ இதான் வந்து நம்மளுடைய ட்ரெயினோட லென்த்து. ஸோ ஆப்ஷன் டி தான் நம்மளுடைய ஆன்சர். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த கொஷினில் என்ன பண்ணியிருக்கோம், km/h வந்து மீட்டர்/செகண்டாக மாற்றிருக்கோம். அதே மாதிரி அதுக்கப்புறமா லென்த் ஆஃப் த ட்ரெயினை வந்து ஸ்பீட் இன்ட்டு டைம் வந்து மல்டிப்ளை பண்ணி கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேவா?
ஸோ இதான் வந்து நம்மளுடைய ஃபர்ஸ்ட் கொஷின்ஸ். ஸோ இது எல்லாத்துக்குமே நம்ம ட்ரெயின் ப்ராப்ளம்ஸ்க்குன்னு தனியாக வந்து நிறைய ஃபார்முலாஸ் இருக்குது. அதை இன்னொரு வீடியோவில் நான் செப்பரேட்டாக போடுறேன். இதிலே போட்டேன்னா ரொம்ப லென்த்தியாக போயிடும் வீடியோ, அப்புறம் உங்களுக்கு போர் எடுக்க ஆரம்பிச்சிடும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஷின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எ ட்ரெயின் 125 meter long passes a man running at 5 km/h in the same direction in which the train is going in 10 seconds. The speed of the train is options. Option A 45 km/h, option B 50 km/h, option C 54 km/h, option D 55 km/h. ஓகேவா? ஸோ இதான் நம்மளுக்கு கொடுத்துருக்கிற கொஷினை நான் வந்து ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரெயின், அந்த ட்ரெயினோட லென்த்து வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அது 125 மீட்டர் லாங்காக இருக்குது. அது வந்து ஒருத்தர் நிற்கிறாரு. சரி, அவர் பேர் வந்து சந்தோஷ்னு எடுத்துக்கலாம். அந்த சந்தோஷ்ன்ற ஒருத்தர் நிற்கிறாரு. அவரை வந்து பாஸ் பண்ணி போகுது. ஓகேவா? ரயில்வே ஸ்டேஷனில் நிறைய பேர் நிற்பாங்க. அப்போ வந்து ஒருத்தர் நின்று அந்த ட்ரெயினை வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு. ஓகேவா? அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? நின்று வேடிக்கை பார்க்கல. அந்த ட்ரெயின் வந்து பாஸ் ஆகுது. அது வந்து 5 km/h வந்து அவர் கிராஸ் பண்ணி போயிருக்கு. ஓகேவா? சேம் டிரெக்ஷன். ஓகே. ஸோ அது வந்து என்ன டைமிங்கில் க்ராஸ் பண்ணியிருக்குன்னு பார்த்தோம்னா 10 செகண்ட்ஸில் வந்து க்ராஸ் பண்ணியிருக்கு. அப்போது ட்ரெயினோட ஸ்பீடு, அதாவது இந்த இடத்துல நம்ம ரிலேட்டிவ் ஸ்பீடை கண்டுபிடிக்கணும். அப்போ அந்த ரிலேட்டிவ் ஸ்பீடு என்ன? ரிலேட்டிவ் அப்படின்னு இங்கே கொடுக்கல. அப்போ எப்படிப்பா ரிலேட்டிவ்னு சொல்கிறீங்க அப்படின்னா, ஸோ ஏன்னா இங்கே வந்து அந்த சந்தோஷம் வந்து பாஸ் பண்ணுற இது ஸ்பீட் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. பட் நம்ம வந்து டோட்டல் ஸ்பீட் என்ன, ரிலேட்டிவ் ஸ்பீட் என்ன அப்படின்றதான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ அதை எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இதுக்கு கண்டுபிடிக்க வேண்டியது என்னென்னா, ஸ்பீட் ஆஃப் தி ட்ரெயின் ரிலேட்டிவ் டு மேன். ஸோ அந்த மேனை நம்ம என்னென்னு எடுத்திருக்கோம்? சந்தோஷ். இப்போ அந்த சந்தோஷ்க்கும் அந்த ஸ்பீட் ஆஃப் த ட்ரெயினோட ஸ்பீடுக்கும் ரெண்டுத்துக்குமே ரிலேட்டிவாக நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்பீடை கேல்குலேட் பண்ண போகிறோம். ஓகேவா? அப்போ நம்மளுக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க? அந்த ட்ரெயினோட லென்த்து 125 மீட்டர். அப்போ 125 டிவைடட் பை 10. இது எதனாலனா மீட்டர் பர் செகண்ட் தானே நம்ம போடுவோம். மீட்டர் பர்னா என்னது? டிவைடட் பை செகண்ட். அப்போ மீட்டர் வந்து 125 டிவைடட் பை 10. ஓகேவா? ஸோ இதை நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னா, 5 டேபிளில் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 25 டிவைடட் பை 2 மீட்டர் பர் செகண்ட்னு நம்மளுக்கு வந்துடும். ஓகேவா? இப்போ இதை என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, மீட்டர் பர் செகண்டில் இருக்குது. மீட்டர் பர் செகண்டை வந்து நம்ம கிலோமீட்டர் பர் ஹாராக மாற்றணும். ஓகேவா? ஏன்னா ஆன்சர் பார்த்தீங்களா கிலோமீட்டர் பர் ஹாரில் தான் இருக்குது. அப்போ நம்ம வந்து மீட்டர் பர் செகண்டில் நம்மளுக்கு இங்கே எடுத்து வச்சுருக்கோம் ரிலேட்டிவ் ஸ்பீட், அதாவது ஸ்பீட் ஆஃப் தி ட்ரெயின் ரிலேட்டிவ் டு மேன். அதை வந்து நம்ம மீட்டர் பர் செகண்டில் வச்சுருக்கோம். ஆனால் நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய ஆன்சர் கிலோமீட்டர் பர் ஹாரில் தான் கிடைக்கணும். அப்போ அதை வந்து நம்ம மீட்டர் பர் செகண்ட்லேருந்து கிலோமீட்டர் பர் ஹாருக்கு மாற்றணும். அதை எப்படி மாற்றலாம் அப்படின்னா, A மீட்டர் பர் செகண்ட் இஸ் ஈக்குவல் டு A இன்ட்டு 18 டிவைடட் பை 5 கிலோமீட்டர் பர் ஹார். ஸோ நான் லாஸ்ட்டு ஒரு ஃபார்முலா சொன்னேன்ல, கிலோமீட்டர் பர் ஹாரை மீட்டர் பர் செகண்டாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு 5 டிவைடட் பை 18 ஏவோட மல்டிப்ளை பண்ணணும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஏவோட 18 டிவைடட் பை 5 அப்படியே அதோட ரெசிப்ரோக்கல். அப்போ ஒரு ஃபார்முலா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா 2 இதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ ரெண்டுமே வந்து ஆப்போசிட்டாக தான் வருது. அப்போ மீட்டர் பர் செகண்ட் வந்து கிலோமீட்டர் பர் ஹாராக மாற்றுறதுக்கு எதால் மல்டிப்ளை பண்ணணும்? ஏவை வந்து 18 டிவைடட் பை 5ஆல் நம்ம வந்து மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இதை வந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஃபார்முலாஸ் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக நம்ம வந்து ப்ராப்ளமை வந்து சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இதை எப்படி கன்வெர்ட் பண்ணுறது? அப்போது நம்மளுக்கு என்ன ஏவோட வேல்யூ என்ன இந்த இடத்துல? 25 டிவைடட் பை 2. ஸோ 25 டிவைடட் பை 2 இன்ட்டு 18 டிவைடட் பை 5 நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 45 கிலோமீட்டர் பர் ஹார் கிடச்சிரும். ஓகேவா? ஸோ இதான் வந்து ஸ்பீட் ஆஃப் த ட்ரெயின் ரிலேட்டிவ் டு மேன். இப்போ நம்ம ட்ரெயினோட ஸ்பீடை தான் நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதை நம்ம எக்ஸ் கிலோமீட்டர் பர் ஹார்னு எடுத்துக்கலாம். அப்போ ரிலேட்டிவ் ஸ்பீடு எனக்கு என்னவாக இருக்கும்? எக்ஸ் மைனஸ் 5 இருக்கும். அதாவது டோட்டல் ஸ்பீட்லேருந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா 5 வந்து மைனஸ் பண்ண போகிறேன். அது என்னது? அந்த 5 வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சந்தோஷன்ற பர்சன் பார்க்குறப்போ எந்த ஸ்பீடில் வந்து போணுச்சோ அது வந்து 5 கிலோமீட்டர் பர் ஹார். ஸோ அப்போ அதை வந்து மைனஸ் பண்ணினா எனக்கு டோட்டல் ஸ்பீட் ஆஃப் த ட்ரெயின் வந்து எனக்கு கிடச்சிரும். அதாவது ரிலேட்டிவ் ஸ்பீட் ஆஃப் த ட்ரெயின் வந்து எனக்கு கிடச்சிரும். ஸோ அப்போ எக்ஸ் மைனஸ் 5
கிலோமீட்டர் பர் ஹார். அப்போ எக்ஸ் மைனஸ் 5 வந்து எதுக்கு ஈக்குவலைஸ் பண்ணுறோன்னா இந்த 45 நம்மளுக்கு கிடச்சிச்சு இல்லையா, ஸ்பீட் ஆஃப் த ட்ரெயின் ரிலேட்டிவ் டு மேனுக்கு நம்ம ஈக்குவலைஸ் பண்ணுறோம். அதாவது ஈக்குவேஷன் மாதிரி எழுதுகிறோம். எக்ஸ் மைனஸ் 5 இஸ் ஈக்குவல் டு 45 அப்படின்ட்டு. ஸோ இந்த -5 நம்ம இந்த சைடு கொண்டு போயிட்டோன்னே என்ன ஆகிறோம், +5 ஆகிடும். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 50 கிலோமீட்டர் பர் ஹார். அப்போ நம்மளுக்கு என்ன ஆன்சர், ஆப்ஷன் பி 50 கிலோமீட்டர் பர் ஹார் அப்படின்றது தான் நம்மளுடைய ஆன்சர். ஓகேவா. ஸோ அடுத்த கொஷின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது இப்போ பார்த்த 2 கொஷினுமே உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஈஸியான சிம்பிளான ப்ராப்ளம்ஸ் தான். ஓகேவா. நெக்ஸ்ட் தேர்ட் கொஷின், தி லென்த் ஆஃப் தி பிரிட்ஜ் விச் அ ட்ரெயின் 130 meter long and traveling at 45 km per hour can cross in 30 seconds is options. Option A 200 meter, option B 225 meter, option C 245 meter, option D 250 meter. ஓகேவா. ஸோ இதான் நம்மளுக்கு கொடுத்துருக்கிற கொஷின். இந்த கொஷின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பிரிட்ஜோட லென்த்தை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இதுக்கு வந்து ட்ரெயினோட லென்த்தை கொடுத்துருக்காங்க 130 மீட்டர் லாங் அப்படின்றத. அதே மாதிரி அதோட ஸ்பீடு கொடுத்துட்டாங்க 45 கிலோமீட்டர் பர் ஹாரில் ட்ராவல் பண்ணுது. என்ன டைமிங்கு, 30 செகண்ட்ஸு. நம்ம இந்த இடத்துல கண்டுபிடிக்க வேண்டியது அந்த பிரிட்ஜு, அது எந்த பிரிட்ஜு மேலே அது வந்து போணுச்சோ அந்த பிரிட்ஜோட லென்த்தை வந்து நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும். ஓகேவா. ஸோ அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த இடத்துல நீங்களே நோட் பண்ணியிருப்பீங்க. இப்போது கிலோமீட்டர் பர் ஹாரில் நம்மளுக்கு ஸ்பீட் கொடுத்துருக்காங்க, ஆன்சர் ஆனால் மீட்டரில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா. ஸோ அப்போ அதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கணும்னா சேஞ்ச் பண்ணிக்கணும். ஓகே. ஸோ ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு 45 இன்ட்டு 5 டிவைடட் பை 18. அதானே நம்மளுக்கு ஃபார்முலா, கிலோமீட்டர் பர் ஹாரை மீட்டர் பர் செகண்டாக மாற்றுறதுக்கு. ஓகே. ஸோ அப்போ 45 இன்ட்டு 5 டிவைடட் பை 18 போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 225 டிவைடட் பை 18ன்னு வரும். அதை வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, அதை வந்து நம்ம 9 டேபிளால் கேன்சல் பண்ணோன்னா 25 டிவைடட் பை 2 மீட்டர் பர் செகண்ட் அப்படின்ற ஸ்பீடு வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ ஓகே. இப்போ ஸ்பீடும் இருக்குது, நம்மளுக்கு டைம் வந்து 30 செகண்ட்ஸ். ஓகே, அதுவும் இருக்குது. இப்போ ஸ்பீடும் இருக்குது, டைமும் இருக்குது. இப்போ லென்த் ஆஃப் த பிரிட்ஜை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா. பிரிட்ஜோட லென்த்தை எக்ஸ்ன்னு எடுத்துகிட்டு அப்போது 130 + x டிவைடட் பை 30. 130 என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரெயினோட லென்த்து ப்ளஸ் பிரிட்ஜோட லென்த்தை ஆட் பண்ணி அதை வந்து 30 செகண்ட்ஸால் டிவைட் பண்ணுறோம். அதாவது லென்த் ஆஃப் தி ட்ரெயின் ப்ளஸ் லென்த் ஆஃப் தி பிரிட்ஜ் டிவைடட் பை டைம். ஓகேவா. ஸோ அப்போ நம்மளுக்கு ட்ரெயினோட லென்த்து தெரியும் 130, பிரிட்ஜோட லென்த் தான் கண்டுபிடிக்கணும், அது அப்படியே வச்சுக்கலாம். டிவைடட் பை டைம் நம்மளுக்கு தெரியும் 30, விச் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீடு 25 டிவைடட் பை 2. ஓகேவா. ஸோ இப்போ என்ன பண்ணுறோன்னா, இங்கே கீழே டினாமினேட்டரில் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா 30 இருக்குது, ரைட் சைடில் 2 இருக்குது. அதை அப்படியே கிராஸாக நம்ம வந்து பண்ணிக்கிறோம். எப்போ இந்த ரைட் சைடில் இருக்கிற 2 வந்து இந்த சைடு வந்துச்சுன்னா மல்டிப்ளிகேஷனில் வந்துடும். அதே மாதிரி இங்கிட்ட இருக்கிற 30 வந்து இந்த சைடு வந்துச்சுன்னா என்னவாயிடும், மல்டிப்ளிகேஷனில் வந்துடும். அப்போது 30 இன்ட்டு 25 வந்து 750. ஓகேவா. 750. இந்த சைடு 2 ப்ராக்கெட்குள்ளே நம்ம என்னது 2 இன்ட்டு ப்ராக்கெட் ஓப்பன் 130 + x ப்ராக்கெட் க்ளோஸ் விச் இஸ் ஈக்குவல் டு 750. ஓகேவா. ஸோ அப்போ இந்த 2 வந்து நம்ம உள்ளர வந்து மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து உள்ளர மல்டிப்ளை பண்ணும்போது 2 இன்ட்டு 130 என்னன்னு வரும், 260 + 2x which is equal to 715 வரும். அப்போ இந்த 260 நம்ம இங்கே என்ன பண்ணுறோன்னா ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு போயிடுறோம். அப்போ இங்கே ப்ளஸ்ஸாக இருக்கிறது அங்கிட்டு போனோடனே மைனஸாக மாறிடும். 750 - 260 என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 490. ஓகேவா. அப்போது 2xன்னு இருக்குது, 2x is equal to 490. அப்போ x is equal to இந்த 2 இங்கிட்டு போனுச்சுன்னா டிவிஷனில் வந்துடும். அப்போ 490 டிவைடட் பை 2, ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 245 மீட்டர். ஸோ ஆப்ஷன், ஸோ எனக்கு எந்த ஆப்ஷன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி இஸ் மை ஆன்சர், 245 மீட்டர். ஓகேவா. ஸோ இதான் வந்து நம்மளுடைய தேர்ட் கொஸ்டின். இது நான் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இந்த வீடியோவில் த்ரீ கொஷின்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ வீடியோ இப்போயே வந்து கிட்டத்தட்ட ஒரு 13 மினிட்ஸ் 10 மினிட்ஸ்க்கு மேலே போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே. நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ட்ரெயின் ப்ராப்ளம்ஸ் வந்து இன்னும் ஒரு 3 ப்ராப்ளம்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் அவங்களுக்கும் ஆப்டிடியூட் டெஸ்ட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் வந்து உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும். மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.